Praise Jesus. Righteous man ஒரு righteous person எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க தலைமையில் ஆசீர்வாதம் தங்கி இருக்குமா. அவங்களுடைய நாவு, அவங்களுடைய வாய் எப்படி இருக்கும்னா சுத்த வெள்ளி போல இருக்குமா. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க சுத்த வெள்ளி போல ஆண்டுடைய வார்த்தையும் கிருபையான வார்த்தையும் ஆசீர்வாதமான வார்த்தைகளும் பேசிக்கொள்வார்கள். அப்படி பேசும்போது வாழ்வோ சாவோ நாவின் அதிகாரத்தில் உண்டு. அவங்க என்ன பேசுவாங்களோ அதுதான் நடக்கும். அதுதான் சுத்த செல்வர். அப்போ எப்படி நீதிமானின் சிரசில் மேல் ஆசீர்வாதம் தங்கும், எப்படி அவங்க தலைமையில தங்கும் ஆசீர்வாதம் அவங்க வாய் வார்த்தைனால, அவங்க நன்மையே பேசி. அதாவது ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்னு சொன்னா, சங்கீதம் 92:12-14 அதிகாரம் வரைக்கும் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீதிமான் பனைமரத்தை போல் செழிப்பான், அவன் கேதுரு மரத்தை போல் ஸ்ட்ராங்கா இருப்பான், அவன் முதிர் வயதிலும் கனித்தர மரமாகவும் பசுமயமும் புஷ்டியுமா இருப்பான். அப்ப எப்படி இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட வாய் வார்த்தை இந்த வசனத்தை இதயத்துல நம்பி, நான் இப்படிதான் இருப்பேன், வயசானாலும் நான் கனித்தர மரமா இருப்பேன், நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், நீ நம்பி அது வாயில அறிக்கை இடும்போது, ரோமர் 10:10 போல அறிக்கை இடும்போது அந்த அறிக்கை உங்க வாழ்க்கையில உண்மையா வெளிப்படும். ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்னு சொன்னா, பசுமையா புஷ்டியுமா இருப்பானா, அவனோட சிரசின் மேல ஆசீர்வாதம் தாங்குமா. எப்படின்னா, தன் வாயால. துன்மார்க்கன் தன் வாயால் கொடுமை அனுபவிக்கிறான் வசனம் சொல்லுது நீதிமொழி 10. எப்படி அப்படின்னு சொன்னா, அவன் வாயால நான் நோயாளி, எனக்கு இந்த நோவு இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த கவலை இருக்குது, அவன் பேசி பேசி அவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற கண்ணில் பார்க்குற காரியங்களை, வேதனைகளையும் வருத்தத்தையும் பேசி பேசி, நோவை பேசி, அவங்க பத்தி இவங்க பத்த பேசி பேசியே கொடுமையை அவன் தலைமையில போட்டுக்க. அப்போ நம்ம செழிப்பா இருக்கிறதோ, கஷ்டத்துல இருப்பதோ, ஆசீர்வாதமா இருப்பதோ, கொடுமையில இருப்பதோ கடவுள் காரணம் அல்ல. அவர் ஆல்ரெடி எல்லாமே சிலுவையில முடிச்சுட்டாரு. நம்ம வாய் தான் காரணம். நம்ம புரிந்து கொள்ளணும், நம்ம பேசுற வார்த்தை கிருபையா இருக்கும். பிரைஸ் காட். ஆமென்.